பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சதி ஒரு கண் துடைப்புக்காக அந்த மக்களை சந்திச்சு நாங்க கண் துடைப்புன்னு சொல்லாதீங்க. கூட்டணி கட்சிகள் நாங்க இருந்தாலும் கூட எதை ஆதரிக்கணும் எதை எதிர்க்கணும். திமுக என்ன போராட்டத்தை முன்னெடுக்குதோ அதுல ஒரு அங்கம் வகிக்குதா என்னோட கருத்து. திமுக கூட்டணி அங்க வகிக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் விசிகாவை பார்த்து தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துது. மாநாடு தலைப்பே ஒரு கருத்தில் இருக்கும். அதை வச்சு நம்ம 1 மணி நேரம் வகுப்பு எடுப்பாரு எங்க தலைவர். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் தோழர். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் எஸ்ஐஆர் திட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிப்பு செஞ்சீங்க. எதுக்காக அந்த போராட்டம் முன்னெடுத்து விசிக சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க? தொடர்ச்சியாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு விசிகா மக்கள் விரோத சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசு எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமை பெற்ற இயக்கம் விசிகா. அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது எதுக்காக என்று கேட்டால், எஸ்ஐஆர் என்னும் அந்த வாக்காளர் சட்டம் பார்த்தோன்னா கோடான கோடி இந்திய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற ஒரு சதித்திட்டம். அது பார்த்தீங்கன்னா முன்னோருடைய பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ், அடையாள அட்டை இது போன்ற ஆவணங்கள்லாம் கேட்டு தகுதியான வாக்காளர்களை கூட நீக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அந்த எஸ்ஐஆர் என்னும் திட்டம். அதை தான் விசிகா அன்னைக்கு எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டம் வரவேற்பு கொடுக்குறாங்க, ஒரு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து மத்திய கவர்மெண்ட் எந்த விதமான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது ஏன் நீங்கள் எதுக்குறீங்க? ஆமாம் சார், எப்படின்னு கேட்டால் அசாம் மாநிலம் போன்ற வட இந்திய மாநிலத்தில் பீகாரில் ஒரு ஆதாரமாக சொல்ல போனால், பீகாரில் வாக்கு திருட்டு நடந்தது. ஏராளமானவர்கள் இறந்தவர்களை கூட வாக்காளர்களாக மாற்றி விட்டார்கள். அப்படி பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சதி நடந்து கொண்டு வருகிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சியும் சரி, அதனுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சியில் அங்கே வகிக்கக்கூடிய விசிகா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் நாங்கள் போராட்டம் செய்கிறோம். மக்களுக்கு ஆதரவாக மக்களோட சட்டங்களை எது கொண்டு வந்தாலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். எஸ்ஐஆரையும் தாண்டி கூட்டணி கட்சி இருக்கிறனால திமுகவுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சட்டத்துக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. ஒருவேளை அதிமுகவோட விசிகா கூட்டணி இருந்தா விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கும் தமிழ்நாட்டில்? அதிமுகவோட கூட்டணி இருந்தா கேட்குறீங்களா? அப்பயும் நாங்கள் சமரசம் இல்லாமல் நாங்கள் போராடுவாங்க தோழர். அதாவது எஸ்ஐஆர்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நல்ல தகுதியான வாக்காளர்களை கூட அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு ஆதரவான வாக்காளர்கள்லாம் பட்டியலை சேர்த்து எப்படியாவது ஆட்சியில் கட்டில் திரும்பவும் அமரணும்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம். நாங்கள் அதிமுக கூட கூட்டணி இருந்தாலும் சரி, மற்ற காங்கிரஸோடு இருந்தாலும் சரி, எந்த கட்சியோடு இருந்தால் கூட சரிதான். நாங்கள் அது சமரசம் இல்லாமல் தடம் மாறாமல் போராடக்கூடிய. திமுகவோட கூட்டணி இருந்தால் மட்டும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படி இல்லை. அப்படி இல்லை தலை. அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை விரோதமான போக்கு திமுக நிலைப்பாடு கையில் எடுத்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ரிப்பன் மாளிகையில் நடந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம், தூய்மை பணியாளர் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? பார்த்துருப்பீங்க. அதுக்கு விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அந்த மக்கள்னா யாரு? முதல்ல விசிகாவோட நிலைப்பாட்டோட அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்த 5வது நாளே எங்க தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் ரிப்பன் மாளிகை போயிட்டு, அதாவது திருச்சியில நிகழ்ச்சியை முடித்துட்டு கண் வீங்க கால் வீங்க ஓய்வு இல்லாம அந்த இடத்துல போய் மக்களை சந்தித்தார். 5வது நாள் சந்தித்தார். மற்ற நாள் அப்போ அவங்களுடைய சின்னம்மா மருத்துவமனையில் உடலுக்கு போராடி காய்ச்சலால் அவதிப்பட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா கூட இருந்தாங்க. அப்போ அந்த முடிச்சுட்டு சென்னை வரும்போது இதுமாரி மக்கள் எல்லாம் தூய்மை பணியாளர் போராடுறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு உடனே அந்த களத்துக்கு போனார். களத்துக்கு போய் என்ன பேசினாரு, என்ன விஷயங்களை முன்னெடுத்து மறாத நாளே தோழர் சண்முகம் அவர்கள், மாநில தலைவர்கள், இன்னும் ஒரு சில தலைவர்லாம் கூட்டாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை தானே வச்சாங்க. ஏன் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கல திமுக அரசுக்கு எதிராக? தோழர் அப்படியே கிடையாது. அதாவது ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. அன்னைக்கு டெல்லியில கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதனால அப்போ அன்னைக்கு போயிட்டாங்க. மறாத நாளும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு மக்களை சந்திச்சு பேசினாங்க. அவர்களும் எங்களோட கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தமையன் மாநில தலைவர் அவங்களாம் போய் முன்னணி பொறுப்பெல்லாம் அங்கே போய் களத்தில் இறங்கி நாங்களும் போகிறோம். நான் உட்பட தோழர் பாரதின்னு ஒருத்தர் இருப்பார், அவரு இடதுசாரி அமைப்பு தலைவர் தான். அவரோடும் கூட நாங்கள் போராட்டத்தில் அமர்ந்து போராட்டம் செஞ்சோம். ஆனால் அந்த போராட்டம் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆக்கப்படலையே. ஒரு கண் துடைப்புக்காக அந்த மக்களை சந்திச்சு நாங்க கொண்டு போறோம் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்களே தவிர
நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கவும் இல்லை. எல்லாரோடைய பார்வையும் ரிப்பன் மாளிகை மேலதான் இருந்தது. அந்த மேயரோட பதில் என்னவா இருக்கும், சிஎமோட பதில் என்னவா இருக்கும், துணை முதலமைச்சரோட பதிலா இருக்கும். நீங்க தந்தீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அது போதுமான அளவுக்கு இல்லையே. தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சரை சந்தித்து அவர்களை எதிர்த்து அவருடைய நிலைப்பாடு வந்து மக்களுக்கு எதிரானது. தூய்மை பணியாளருடைய கோரிக்கை நிறைவேறணும், அதுதான் நியாயமானது. ஒப்பந்த பணியாளர்லாம் வந்து இருக்கிறாங்க, அவங்க நிரந்தர பணியாளர்லாம் பணியமர்த்தப்படணும் சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தோம், ஆர்ப்பாட்டமும் செஞ்சோம். எங்களால் வந்து கூட்டணி கட்சிகள் நாங்கள் இருந்தாலும் கூட எதை ஆதரிக்கணும் எதை எதிர்க்கணும் என்ற இதில் முனைப்போடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேள்வி முன் வைக்கிறீங்க, கூட்டணி கட்சியா இருந்தாலும் எதை ஆதரிக்கணும் எதை எதுக்கணும் அப்படின்னு. அப்போ திமுக எது சாதகமா இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்களும் சாதகமா போறீங்க. திமுக நிலைப்பாடு மாற்றமா தான் நீங்களும் நிலைப்பாடு மாற்றம் செஞ்சோம். அதே மாதிரி ஒரு அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுல கூட சொன்னாரு, காலாகாலமாக வந்து குப்பை அள்ளுறவங்க அதை தவிர்த்து மாற்ற இதில் வந்து முன்னேற்றம் அடையணும், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த வேலையை செய்யலாம். அப்படிதான் எங்க தலைவர் வந்து அவங்களோட வந்து இன்னும் அவங்களோட வாழ்வாதாரம் உயர்வுறதுக்காக தான் பேசினாரு ஒழிய. பேசலாம் தோழர், இதெல்லாம் எங்க பேசணும் அப்படின்னா ஒரு மேடை பேச்சுல மக்களை கவர்றதுக்கும் அடுத்த கட்ட நோக்கி போகணும். குப்பை ஆள்றோம்னா நீ குப்பை மட்டும்தான் அள்ளக்கூடாது, படிச்சு முன்னேறு, அரசு துறையில வேலை வாங்க அப்படின்னு ஒரு பொது மேடையிலேயோ ஒரு பொது நிகழ்ச்சியிலே பேசலாம். மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க, எங்களோட வாழ்வாதாரம் பாதிப்படைஞ்சுது, இத்தனை வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், இந்த சட்டத்தை அப்படியே மாத்துறீங்க, அந்த வேலை எனக்கு ரிட்டர்ன் கொடு, எனக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்கி கொடுன்னு போராடுறாங்க. அங்க வந்து இல்ல நீ நவுந்து போ, நீ இதுல இருந்து முன்னேறு அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து சரியான நிலைப்பாடே கிடையாது. என்கிட்ட வேலையை பறிச்சுட்டான் அப்படிங்கும் போது இல்ல நீ முன்னேறி போன்னு சொல்றது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? மக்கள் போராடினாங்க, தூய்மை பணியாளர் போராடினாங்க. அதே சமயம் பார்த்தோன்னா அதே மக்கள் தூய்மை பணியாளர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் சென்னை மேயர் அவர்களையும் வந்து வரவேற்று மகிழ்ச்சியாக வந்து விருந்துல உபசரிச்சாங்க. அந்த நிகழ்ச்சி நீங்க பாத்துருப்பீங்கல்ல. எப்போ எத்தனை நாள் கழிச்சு எவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எவ்வளவு வேதனைகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி அவங்க வந்து ஏகப்பட்ட கோரிக்கை வந்து கருத்துல முன்வைக்கிறாங்க. அரசு தரப்புல இருந்து அப்படி பண்றாங்க. ஏன்னா வந்து பல வருஷமாக வந்து அப்பயே வந்து அவங்க பணியமர்த்தப்படணும் நிரந்தர பணியாளர்களா. அவங்க வந்து சில இது ஏன்னா மேலை நாட்டு பணியாளர்களா இருக்காங்க, ஒப்பந்த பணியாளர்களா இருக்காங்க. அவர்களுக்கு வந்து இது சில விதிமுறைகள் உட்பட்டது, நம்ம இடத்தம் கவுத்துன்னு வந்து உடனே பண்ண முடியாது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் தூய்மை பணிகளாக எல்லா தொழிலாளர்களும் சரி, இடதுசாரி அமைப்பாளர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இருந்தாங்க. அவர்களும் இருவும் பாகவும் பாராம அன்னதண்ணி கூட இல்லாம போராட்டம் செஞ்சுன்னு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிகா தோழர்களும் அவங்களோட கூட மக்களாக நாங்கள் இருந்தோம், பேசணும். என்றைக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கூட்டணி வந்து அவர் நீங்கள் சொன்னீங்களா சாதகமான திட்டத்தோட வந்து நாங்கள் ஒத்து போவோம், அப்படி கிடையாது. எதுவோ மக்கள் விரோத சட்டம் எதுவாக இருந்தாலும் சரி தான். அதுக்கு நான் உதாரணமாக சொல்ல போனால் இது ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லை தூத்துக்குடி, அதுக்கு வந்து அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் எங்கள் தலைவர் போராட்டம் நடத்தினார். சரிங்களா? அதே மாதிரி இப்போ சட்டமன்றத்தில் கூட சரிதான், அந்த பல்கலைக்கழக மாணவி குழு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்தும் நாங்கள் வந்து கேள்வி எழுப்பி போராட்டம் பண்ணி விசிகா சட்டமன்ற 4 உறுப்புகள் வந்து வெளிநடப்பு செஞ்சு அது பேசு பொருளா. நீங்களா போராட்டம் முன்னெடுக்கல, திமுக என்ன போராட்டத்தை முன்னெடுக்குதோ அதுல ஒரு அங்கமா தான் விசிகா வந்து அங்கம் வைக்குதுதா என்னோட கருத்து. நீங்க அப்படி இல்லாம போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்களா? நடத்திருக்கோம் தோழர். தேசகாப்பம் மாநாடு எங்க இருக்கு, தேசகாப்பம் பேரணி, அது போல இப்ப வெல்லும் ஜனநாயக மாநாடு எல்லாம் நாங்க தான். உங்களோட மாநாடு உங்களோட கட்சி வளர்ச்சிக்கு உங்களோட பலத்தை கட்சி வளர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். விரோத போக்குக்கு எங்க நீங்க ஏதோ போராட்ட ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தீங்க? ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு என்னவோ எதிராக இருந்தா நம்மளும் எதிராக அப்படி இல்ல. ஆளுங்கட்சியோட எதிர்க்க நாங்க வந்து நிலைப்பாடுல ஒத்துவல. அதாவது மக்களுக்கு விரோதமா சட்டம் எது கொண்டு வந்தாலும் சரிதான். விசிகா வந்து முன்னாடியே நாங்க வந்து அதாவது முன்னெத்தி ஏறு சொல்லுவாங்கல்ல, நாங்க எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தாலும் அது வந்து கூட்டணி கட்சியில அதுக்கப்புறம் மட்டும் தான் ஒத்து வராங்க. திமுக கூட்டணி அங்க வகிக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் விசிகாவை பார்த்துதான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துது. அப்ப இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பலம் வாய்ந்த இருக்கக்கூடிய விசிகால ஏன் தனிச்சு வந்து தேர்தலை களம் காண முடியல? 2026 சட்டமன்ற தேர்தலை அவங்களால தனிச்சு நிக்க முடியுங்கிறது அறிவிப்பு செய்ய முடியுமா? முடியும். எங்க கட்சியினுடைய இளஞ்சிறுத்தருடைய மாநில செயலாளர் அண்ணன் சங்கத்தம்மை அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, இப்போ தனிச்சு நிறுத்தா கூட முடிந்தது ஒரு 10 சீட்டாவது நாங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் சரி, எங்க
அகில இந்திய அளவில் பறந்துபட்டு இருக்குது. உதாரணமாக கேரளா மாநிலத்தில் சரி, வண்டி மாநிலத்துல ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக மாநாடு அங்கேயும் அந்த மக்களுக்கு வராங்க. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கையில வச்சிருக்கீங்க விசிகா சார்பா? இப்போதைக்கு வந்து 4 சட்டமன்ற தானே இருக்காங்க. நீங்க பேசும்போது ஒரு 10-15 குறிப்பிடுறீங்களா? தனிச்சு நின்று 10-15 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாமே. நாங்க வந்து கூட்டணி அமைப்பு இதனாலதான் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. நாங்க பல இடத்துல வந்து போராட்டம் பண்றோம். எல்லாமே சீட்டு நோட்டு இந்த தேர்தல் கணக்கு பார்த்துருக்கும் போது நாங்க மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மாநாடு வைத்திருக்கிறோம். அது தொலைநோக்க பார்வை, இந்த நாட்டை காப்பாற்றும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படி உயர்ந்த நோக்கமோ தொலைநோக்கு சிந்தனை நீங்க கட்சிக்கு மட்டும் தான் இருக்கு. கட்சி சார்பா ஏதாவது ஒரு மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாடுக்கு மக்களை கவரும் விதமா ஏதாவது தலைப்பு வச்சுதான் ஆகணும். மத்த கட்சிகளும் வெறும் மாநில மாநாடு, ஒரு 2வது மாநாடு அப்படி எங்களுடைய மாநாட்டு பேர்லயே இப்ப தலைப்பே பாத்தீங்கன்னா மாநாடு தலைப்பே ஒரு கருத்தில் இருக்கும். அதை வச்சு நம்ம 1 மணி நேரம் வகுப்பு எடுப்பாரு எங்க தலைவர். பல மேடையில பேசியிருக்கிறாரு, விவாதத்துல பேசிக்கிறாரு. இந்த எஸ்ஏஆரும் நல்ல திட்டம் தான் அப்படின்னு மத்திய கவர்மெண்ட் சொல்லுது. இறந்து போன நபர்களை இன்னும் நீக்காம வச்சிருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. இப்ப வந்து எஸ்ஐஆர் வந்து இதுல வந்து ஒரு பணியாளர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க. அந்த செய்தி பாத்தீங்களா? ஒரு பணிப்பெண் பிஎல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த அலுவலர் பார்த்தோன்னா வந்து வேலை பிரஷர் மன அழுத்தம் அவங்க மட்டும்தான் இப்ப என்னோட ஊர்ல சொல்றேன், என்னோட ஊர்ல சொல்றேன் தோல பிஎல் அலுவலர் தான் நியமிச்சிருக்காங்க ஒழிய அந்த அலுவலர் யாரும் வந்து அவங்க குறிப்பிட்டு கரெக்டா அரசாங்கம் சொல்ற வேலை செய்யறது கிடையாது. குளறுபடி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உதாரணமா அரசு துறை சார்ந்த எந்த ஊழியர்களும் பணி சுமை காரணமாக தற்கொலை செஞ்சுக்கலையா தமிழ்நாட்டுல? போலீஸ் அதிகாரி யாரும் தற்கொலை செஞ்சுக்கலையா? அது வந்து வேற. இப்போது நடக்கிற சூழ்நிலை எல்லா இடத்துலயும் பணி சுமை இருக்கு. நீங்க தேர்தல் நீங்க ஒரு பூத்துல என்ன நீங்க ஒரு தீவிர உட்கார்ந்துருக்கீங்களா? வாக்காளர் பட்டியல் திருத்த வேற. இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல் எல்லாம் எப்படி வாக்காளர் சரிபார்ப்பு நடந்தது ஒழிய அது எப்படி இருந்தது இப்ப புதுசா வந்து நடைமுறையா கொண்டு வராங்க. சிறப்பு தீவிர திருத்தம் நான் முன் வைக்கிறேன். நீங்க பூத் ஏஜென்டா ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா உங்க கட்சி சார்பா? அதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 20 பக்கம் கொண்ட ஒரு பேப்பர் கையில இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பூத் ஏஜென்ட்ட 20ல இருந்து 30 நபர்கள் வந்து இறந்து போன நபர்களா இருப்பாங்க. ஏன் இன்னும் நீக்காம இருக்கு? அப்ப அவங்களோட ஓட்டு ஸ்லிப்லாம் யார்கிட்ட போகுது? கை மாறி வேற நபரு கள்ள ஓட்டு போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. அப்படி கிடையாது. நான் வந்து உட்காந்து இருக்கேன். நான் வந்து இடது கல்லூரி மாணவனா இருக்கும்போது இடது கம்யூனிஸ்ட் சார்பா வந்து நான் இறந்து போன நபர்கள் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்களா? இல்ல தோழர், அப்படியே வந்தாலும் நாங்க தடுப்போம் தோழர். நான் சண்டை போட்டிருக்கேன் அலுவலர்கிட்ட, வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஓட்டு உங்களுக்கு மாத்தி போனா உங்களுக்கு உழுவணும், இல்லன்னா ஏடிஎம்கே போட்டு அப்படி சொல்ல தோழர். இப்ப ஆளுங்கட்சி தான் அந்த இடத்துல அப்படி சமரசம் பண்ணுவாங்க சாதகமா. நாங்க அப்படி விட மாட்டோமே. இது வந்துச்சு. இப்ப இதுவே வந்து உண்மையான வாக்காளர்லாம் வந்து இப்ப உங்களுடைய அப்பாவுடைய பிறந்த தேதி என்ன, பிறந்த சான்று கொண்டு வாங்க, நீங்க 2002 யாருக்கு வாக்களிச்சுங்க, இது போல அடுக்கடுக்கான ஆவணங்கள்லாம் கேட்டு மக்களை மன உளைச்சலா ஆக்குறாங்களே. அப்ப அது இல்ல, ஏதாவது ஒரு சான்று இல்லைன்னா ஆவணம் இல்லைன்னா அவங்கள வந்து வாக்காளர் பட்டியல நீக்கிறாங்களே. இந்த போக்கு சரியானதா சொல்லுங்க? இறந்து போன நபர்கள் தானே அவங்க நீக்கிறாங்க. அப்படி இறந்து போனது இல்ல தோழ. இப்ப என்னோட தாத்தா இருந்துட்டாங்க. இப்ப எங்க தாத்தாவுடைய அவருடைய வாக்காளர் அட்டையோ இல்ல வாக்காளருடைய அந்த ரசீது என்ன இருக்கா? நாங்க எங்க குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம். தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா. நாங்க தான் தொடர்ந்து வாக்கு போட்டுன்னு இருக்கோம். எஸ்ஆருக்கு எதிராக நீங்க போராட்டத்தை முன்னெடுத்தீங்க. எத்தனை உங்க கட்சி இயக்கம் சார்ந்த தோழர்கள் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க? சாதாரண ஒரு நடிகர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு கூடுற கூட்டம் எங்க? இத்தனை வருஷமா ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு மேலும் களம் காணக்கூடிய ஒரு நபர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். அவருக்கு கூடுற கூட்டம் எங்க? அன்னைக்கு எஸ்ஏஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா புதுப்பேட்டையில? நாங்க நடத்தணும். எவ்வளவு கூட்டம் வந்து? எவ்வளவு கூட்டம்னு கேட்காதீங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 6000 வந்திருப்பார்கள். ஏன்னா வந்து தலைநகரில் மட்டும் தான் நாங்கள் வச்சோம். இது வந்து நாங்கள் ஒரு வெள்ளு ஜனநாயகம் ஏறக்கூடிய 13 லட்சம் மக்கள் வந்தாங்க. உளவுத்துறையா அறிக்கையிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு வேலை செய்யலை. உடனே ஒரு ஓரிரு நாட்களில் இந்த நாளில் வந்து
ராஜரத்ன இது ஸ்டேடியம் எல்லாமே அருகில கண் துடைப்பு ஆர்ப்பாட்டம் தானே. பண்ணோம். மத்திய கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு கண் துடைப்பு எடுத்தோ, மத்திய மாவட்ட கவர்மெண்ட் சட்டத்தை தலைநகர் கொண்டு நடந்தது. வரான். மாவட்ட இந்த தலைநகர் போராட்டம் நடந்தது தோழர். நடத்தினா எப்படி இந்த சட்டம் வந்து மாறும்? அதாவது அந்தந்த மாவட்டத்துல நாங்க வந்து போராட்டம் நடத்தணும். அந்தந்த மாவட்டத்துல போராட்டம் நடத்தணும். இது எல்லாமே மாவட்ட மாவட்ட செயல்கள் உருவாக்குறதுக்கான ஒரு பிம்பம் தானே. அப்ப போராட்டம் அப்ப நடத்தினா சட்டம் வந்து தாவேக்கா கூட்டலாம் என்ன தோல அவங்கள வந்து எல்லாமே விமர்சனம் பிம்பம் தான். பண்றீங்க. எல்லாமே அவங்க பிம்பம் வந்து தான். வெறும் ரசிகர் கூட்டம், ரசிகர் மனப்பான்மையோட வந்தவர்கள். நாங்க வந்து தொலைநோக்கு சிந்தனையோடு, அதாவது மோடி அரசாங்கமோ தேர்தல் ஆணையமோ வந்து மக்களை வந்து குடியுரிமை பறிக்கிறது சதி திட்டம், இது வந்து மக்களுக்கு எதிரானு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்க போராட்டத்தை நிறுத்துறோம். கொள்கை உணர்வோடு சரியான கோட்பாட்டு புரிதலோடு நாங்க ஒரு போர்க்குணத்தோடு வந்து அந்த களத்தில் வந்தாங்க எங்க தோழர்கள்லாம். ஏதோ கை காசு போட்டுக்கொண்டு வெளியில இருந்துலாம் வந்தாங்க. ஆனா விஜய் போல வந்து சொகுசா வந்து ஃபர்ஸ்ட் களத்துல வந்து இறங்கி போராட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் களத்துல வந்து மக்களை சந்திக்க சொல்லுங்க. எப்பவுமே ரோட் ஷோ வந்திருக்காங்க. மனிதாபிமானம் இல்லாதவர். அதே மாதிரி அவர் வந்து அவர் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. எதுல எவ்வளவு அரசியல் நோக்கம். இப்ப உதாரணத்துக்கு 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்காங்க. அவர்கள் வந்து இப்ப தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்து பகுத்தறிவு எதை பகுத்தறிவுன்னு சொன்னார். அவர் வந்து பிற்போக்குத்தனத்தை எதை சொன்னார், பெண் உரிமைக்கு எதை பண்ணார், அவர் எதை எதிர்த்தார். அப்படிப்பட்டதை வந்து அரசியல் கற்பிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. நீங்க பெரியார எங்க தலைவர் சொல்லிக் கொடுங்க தோழர். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா பெரியார பின்பற்றீங்களா இல்லையா? பெரியார பின்பற்ற பெரியாரோட கோட்பாடு என்ன? இந்து மதத்துக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை எதிர்த்து தானே போராட்டம் நடத்தினாரு. நீங்க எந்த நிகழ்ச்சி நடத்தும் போது யாகம் நடத்தாம நிகழ்ச்சி ஏதாவது நடத்துவீங்களா? திமுக சார்பா யாகம் நடத்தாம நிகழ்ச்சி நடத்துறாங்களே. நாங்க வந்து தந்தை பெரியாரும் மணமக்கள் வாழ்க சொல்லிட்டு எழுச்சி மறுத்த எங்க தலைவர் தலைமையில வந்து பல திருமணங்களை செய்து வைத்திருக்கிறார். மணமக்கள் வாழ்க தந்தை பெரியார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், மாமேதை காரல் மார்க்ஸ் அவருடைய கோட்பாட்டையும் தத்துவத்தையும் சிந்தாந்தத்தையும் சொல்லிதான் நாங்க வந்து சமத்துவம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது சொல்லிட்டு நாங்க எங்க தலைவர் வந்து ஏராளமானவர்களுக்கு மணமக்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். யாகம் வந்து அது மாதிரி நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதாவது மதம் வந்து மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். அதாவது சுயமரியாதையும் பகுத்தறிவும் சொல்லி கொடுத்து தோழர்களுக்கு வழி நடத்துகிறார் எங்க தலைவர் எழுச்சி தமிழர். நீங்க சாதியை குறிப்பிட்டு பேசும்போது உங்க கம்யூனிட்டில இருக்கக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு அரசு துறை சார்ந்த வேலைகள் வந்து முன்னணியில நிக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை வாங்கிட்டாங்க இருக்காங்க தோழர். எங்க அது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கேள்வி முடிக்கல. அது ஒரு புறம் இருக்கட்டும். வேலை வாங்கிட்டாங்க. அடிதடி எல்லாம் ஈடுபட்டு எத்தனை நபர்கள் வழக்கு வாங்கியிருக்காங்க, படிச்சு முன்னேறிட்டாங்க. ஓகே, வாழ்க்கையை தொலைச்சிட்டு எத்தனை பேர் நிக்கிறாங்க? அப்படிலாம் எங்க பகுதியில் அந்த அளவுக்கு இல்ல தோழர். எல்லாம் படிச்சு முன்னேற்றம் அடைகிறாங்க. கட்சி தலைவரை ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த ஒரு தொண்டான குறைஞ்சது 3-4 வழக்குகளாவது வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அடக்குமுறைக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக நீங்க எடுத்து போராட்டுங்க. அடக்குமுறைகள் எந்த வடிவில் வந்தாலும் அதை எடுத்து போராடுங்க. வழக்கு வந்து வேணுமேனே வந்து படிக்காம கொள்ளாம இல்லைங்க. அதாவது படிக்கும் சொல்றாரு. அதே எங்க தலைவர் சொல்லி அமைப்பாய் திரள்வோம். எந்த தலைவரை இப்ப தற்காலத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவராலும் வந்து அமைப்பாய் திரள்வோம். அதாவது நூற்றுக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்களா, அமைப்பா திரளுங்க, எல்லாம் படிங்க, படித்து முன்னாடி வாங்க சொல்றது எங்க தலை சொல்றது. ஏராளமான கிராமங்களில் பகுத்தறிவு பயிலகம், திருமா பயிலகம் சொல்லிட்டு அரசு வெளியிட்ட அந்த தேர்வு நேரங்கள கூட அந்தந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 15 மையம் இருக்குங்க, சென்டர் இருக்குங்க, திருமா பயிலகம் சொல்லிட்டு. அப்படிலாம் எங்க தலைவர்கள் வந்து படிச்சு இப்ப அம்பேத்கர் திடல்ல ஏராளமான அரசு பணிக்கு போயிருக்காங்க படிச்சு. அங்க அம்பேத்கர் திடல்ல படிச்சு